ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। लघु वाक्य वृत्ति श्लोकम 14। सविकल्पक चित्योऽहम् ब्रह्मैकं निर्विकल्पकम् स्वतः सिद्धा विकल्पास्ते निरोधव्याः प्रयत्नतः। 12வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்ம அனாத்ம விவேகத்தை கூறி 13வது ஸ்லோகத்திலிருந்து ஆத்மாவை அறிந்து கொண்டவன் அதை நன்றாக உணர்வதற்காக இந்த அனாத்மா உடம்பு மனசு சிதாபாசன் இவைகளை பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா. அதனால் இங்கே முழுக்க புத்தி போதம் சித் சைத்தன்யம் என்று அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு விசாரம் பண்ணார். இவன் மனசு அந்தःகரண விருத்திகள். அந்தःகரண விருத்திகள் அறியப்படுபவையாக இருக்கின்றன. அறிவு அதை அறிவதாக ஓர் அறிவு, அதை அறிகின்ற ஓர் அறிவு இருக்கின்றது. அதை பிரகாசிக்கின்ற ஓர் அறிவு இருக்கின்றது. விழிப்பு கனவு உறக்கம் 3 நிலைகளிலும் அது மாறாமல் இருக்கின்றது. கனவு ஆழ்ந்த உறக்க நிலையில அவித்தையை அது பிரகாசிக்கின்றது. விழிப்பு நிலையில அந்தःகரண விருத்திகளை அது சதா பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. அந்த புத்தியை, அந்த போதத்தை, அந்த ஆத்ம சைத்தன்யத்தை ஒருவன் முதல்ல விவேகம் செய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆத்மா அனாத்ம விவேகம் செய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு அறியப்படுவதாக உடம்பு மனது புத்தி இவைகள் இருக்கின்றன. அதை அறிவதாக அதற்கு வேறான ஓர் அறிவு இருக்கிறது என்று அதை விவேகம் செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொண்ட பிறகு அந்த அறிவிலேயே மனதை நிறுத்த வேண்டும். அந்த அறிவு தத்துவம் அதுதான் ஆத்மா, அதுதான் நான், அதுதான் உண்மையான நான். ஏன்னா நான்கிறது உணர்வு, அந்த அறிவு தான் உணர்வு, மற்றதெல்லாம் ஜடமாக இருக்கின்றது. அதனால நான் இல்லை. அறியப்படுவதாக இருக்கின்றது, அதனால நான் இல்லை. விகாரம் அடையக்கூடியவையாக இருக்கின்றன, ஆகவே அவைகள் நான் இல்லை. நான் அறிவு மாத்திரம், மாறாத அறிவு, நிர்விகாரமான அறிவு, போதஸ்வரூபமான ஆத்மா, அதுவே நான் என்று ஒருவன் அதிலேயே மனதை நிறுத்த வேண்டும். அவ்வாறு நிறுத்துவதற்காக நிதித்தியாசன முறையை சொல்லுகின்றார். முதல்ல அந்த ஆத்ம தத்துவத்தை அனுபவ ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவை அதனால் ஆத்மா பிரம்மானுபவம்னு சொன்னார். பிரம்மானுபவ ஆகாங்ஷி பிகினா, பிரம்மானுபவத்தை பெற விரும்புகிறவர்கள் 2 விருத்திகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அறிவை உணர வேண்டும். அதை அறிகின்ற பொழுது அதில் நிஷ்டை ஸ்பஷ்டமாக அது விளங்குகின்றது. ஆகவே அதை தியானமாக சிந்தனையாக செய்து அந்த ஆத்மா நான், அந்த அறிவு நான் என்று தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதிலேயே மனது நிற்பதற்காக மேற்கொண்டு சொல்றார். அதற்கு
விரோதமாக இருக்கக்கூடிய விகல்பங்களை எல்லாம், விருத்திகளை எல்லாம் முயற்சியோடு நீக்க வேண்டும். அதான் இந்த 14வது பாடலில் இருக்கிறது. சவிகல்பக சித்யோகம் யக அகம் சவிகல்பக சித்து. எந்த நான் விகல்பங்களோடு கூடிய சித்தாக இருக்கின்றேனோ, இந்த விருத்திகளோடு சேர்ந்து இருக்கிற பொழுது, சிதாபாசனாக இருக்கிற பொழுது அது விகல்பத்தோடு கூடியதாக இருக்கின்றது. விருத்திகள் மாறுகின்ற பொழுது அதோடு சேர்ந்து மாறுபடுவதாக இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே நான் நிர்விகல்பகம் பிரம்ம, ஏக்கம் பிரம்ம, நிர்விகல்பமான ஒன்றையான பிரம்மம் நான். ஏன்னா இந்த விகல்பங்கள் எல்லாம் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற போதஸ்வரூபம் நான். அதனால் அது இந்த விருத்தியோடு சேருகின்ற பொழுது விகல்பம் அடைவதாக இருக்கின்றது. ஆனால் வாஸ்தவமாக இந்த விருத்திகளை எல்லாம் பிரகாசிப்பதாக இருக்கின்றது. சிதாபாசனில் தான் விகல்பம், சித்தில் விகல்பம் கிடையாது. சித்து மாறுபடுவது இல்லை, சிதாபாசன் தான் மாறுபடுது. ஜீவன் அகங்காரம் அதுதான் மாறுபடுகின்றது. அதை பிரகாசிக்கின்ற ஆத்மா அறிவு மாறுபடுவதே இல்லை. அந்த மாறுபடாத ஆத்மா நான், பிரம்மம் நான். அது எத்தனை? அது ஏக்கம், ஒன்றுதான். இந்த சரீரத்து மட்டும் இல்லை, எல்லா சரீரங்களிலும் அது ஒன்றாகவே இருக்கின்றது. அதனால் அது சாஸ்திரத்தின் மூலமாக தான் நமக்கு தெரிகின்றது. இந்த ஒவ்வொரு உடம்புலையும் ஒவ்வொரு ஆத்மாங்கிறது இல்லை. ஒவ்வொரு உடம்புலையும் ஒரு சிதாபாசன் இருக்கலாம். ஆனால் அந்த சித்தானது ஒன்றுதான், சூரியன் ஒன்றுதான்ங்கிற மாதிரி ஒவ்வொரு அந்த ஜலத்திலையும் பிரதிபிம்பமாக சூரியர்கள் அநேகம் இருக்கலாம். ஆனால் உண்மையான சூரியன் ஒன்றுதான். அதே மாதிரி ஒவ்வொரு உடம்புலையும் ஒரு ஜீவன் இருக்கலாம், சிதாபாசனாக இருக்கலாம். ஆனால் உண்மையான அறிவு ஒன்றுதான். அது சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் சொல்லி நமக்கு தெரியும், அது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அதனால் ஏக்கம் பிரம்ம, நான் அந்த ஒன்றேயான பிரம்மமாக இருக்கின்றேன். அது விகல்பமற்ற மாறுபாடுகள் இல்லாத பூர்ணமான பிரம்மமாக, நிர்விகாரமான பிரம்மமாக இருக்கின்றேன். இந்த மாறுபாடுகளை பிரகாசிப்பவனாக, சாட்சி மாத்திரமாக நான் இருக்கின்றேன். மாறுபாடுகளால் பாதிப்பு அடையாதவனாக நான் இருக்கின்றேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்வதசித்தாக தே விகல்பாக பிரயத்தனதக நிரோதவ்யக. அந்த பிரம்மமாகவே நாம் இருக்கிறேன்னு புரிந்து கொண்ட பிறகும் மனது இந்த விகல்பங்களோடு சேர்ந்து, ஏன்னா பல பிறவிகளாக இந்த விருத்திகளோடு உடம்பு மனது இவைகளோடு சேர்ந்தே நம்ம வாழ்ந்திருக்கிறோம். இல்லை, அதோடு சேர்ந்து மனது போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகவே முயற்சியினால் இந்த விகல்பங்களை நீக்க வேண்டும், தடுக்க வேண்டும், விளக்க வேண்டும். விகல்பாக தே விகல்பாக, அந்த விகல்பங்களை பிரயத்தனதக முயற்சியினால் நிரோதம் செய்ய வேண்டும். தோற்றங்களை அறியப்படும் விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் அறிபவனிடத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா தியானம் பண்ண உட்கார்ந்த உடனே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு சகுனமாக எடுத்துக்கொண்டாலுமே, ஒரு ஈஸ்வர ரூபத்தை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ண தொடங்குகிற பொழுது, அல்லது ஈஸ்வர நாமத்தை ஜபம் பண்ணலான்னு செய்ய தொடங்குகிற பொழுது மனது அப்படியே அதை விட்டுட்டு வேற எங்கேயோ சென்று விடுகின்றது. அதே மாதிரி இங்கே நிர்விகல்பமாக பிரம்ம தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை சாட்சியாக இருக்கின்ற அந்த போத ஸ்வரூபத்தை தியானம் பண்ணலாம், அதை கவனிக்கலாம்னு நினைச்சா அந்த விருத்தியானது விஷயங்களை நோக்கி, வாசனையினால் தூண்டப்பட்டு விஷயங்களை நோக்கி சென்றுவிடும். அது ஏன் போகுது, நான் சொல்லலையேனா கேட்காமல. அதனால என்ன சொல்றார்? ஸ்வதக சித்தாகானா, தானாக அது ஏன் வருதுங்கிற கேள்விக்கும் பதில் இல்லை, அது ஏன் வெளியே போகுதுங்கிற கேள்விக்கும் பதில் இல்லை. அதனால அந்த வார்த்தையை போட்டிருக்கிறார். ஸ்வதக சித்தாக விகல்பாகானா, அது விகல்பாகானா விகல்பங்கள், வேறுபட்ட எண்ணங்கள். அதுக்கு அப்ஜெக்டிவா ஸ்வத சித்தாகான்னு போட்டிருக்கார். ஸ்வத சித்தாகனாக்க அது தானாக வர்றது, அது தானாக இயல்பாக தோன்றி வரக்கூடியது. அதனால் அது ஏன் வந்ததுங்கிறது கிடையாது. அதனால் ஸ்வத சித்தம் அனாதி சித்தம். அது எப்போ தொடங்குகிறது, எப்படி தொடங்கியதுங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அது என்ன காரணத்தினால் தோன்றியது அப்படிங்கிறதுக்கு பதில் இல்லை. எப்பொழுது தோன்றுகிறது, எப்படி தோன்றியது, எப்பொழுது தோன்றியதுங்கிறதுக்கு பதில் இல்லை. அதனால் அனாதி சித்தம். அப்புறம் என்ன காரணத்தினால் தோன்றுகிறது, விகல்பங்கள், மனதில் எண்ணங்கள்
என்ன காரணத்தினால வருதுன்னு கேள்வி கேட்டால் அதற்கும் பதில் இல்லை. அதுக்கு ஒரு காரணம் சொன்னால் அந்த காரணத்துக்கு அடுத்த காரணம் கேட்போம், அது ஏன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அது அப்படியே முடிவில்லாமல் போய்கொண்டு இருக்கும். ஆகவே ஸ்வத சித்தம்னு சொன்னால் அது தானாகவே நன்றும், தானாகவே இயல்பாகவே இயற்கையாகவே என்று. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கேள்வி கேட்க முடியாது. இயற்கையாகவே தானாகவேன்னு சொல்லிட்டா அதற்கு மேலே கேள்வி இல்லை. வேப்பம்பழம் ஏன் புளிப்பாக இருக்குது, புளியம்பழம் ஏன் வேப்பம்பழம் ஏன் கசப்பாக இருக்குது, புளியம்பழம் ஏன் புளிப்பாக இருக்குன்னா என்ன பதில் சொல்கிறது? அது அப்படித்தான் இருக்குது, அவ்வளோதான். அவ்வளோ இயல்பாக இருக்குது, நேச்சர்னா அதோட தன்மை, அதை நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு மேலே கேள்வி கேட்கக்கூடாது. அதோட ஜீன் அப்படின்னு சொன்னான், அந்த ஜீன் ஏன் அப்படி இருக்குன்னு அடுத்த கேள்வியை கேட்பான். அதுக்குள்ளே அது அப்படி அந்த சொல்ல ஜீன் அப்படி இருக்குன்னா அது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது, ஏன் வேறு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி வரும். அதனால என்னென்னா அது இயற்கையாக இருக்குது, அது சுபாவமாக அது அப்படித்தான் இருக்கிறது. அதனால்தான் அது மாதிரி இந்த விகல்பங்கள் ஏன் வருதுன்னா அது வருது, அவ்வளோதான். தானாகவே ஏற்படுகின்றது, இயற்கையாக அவைகள் ஏற்படுகின்றன. அது மாயா காரியம்னு சொல்கிறோம். மாயை வேற காரணம் சொன்னால் வாசனை, அந்த பிராரப்தம், பூர்வ ஜென்ம வாசனைகள்லாம் இருக்குது, அதனுடைய வெளிப்பாடாக அது வருகின்றது. அதனால் அது மாறுபட்டு இருக்கும். ஆனால் அது வர்றது எப்படி வேணாலும் வரட்டும், அதுக்கு காரணம் தெரியணுங்கிறது இல்லை. ஆனால் அதை போக்க முடியும், அதை நாம் போக்க முடியும். நல்ல பிரயத்தனத்தக முயற்சியினால் அதை நீக்க வேண்டும். நம்ம முயற்சியினால் அந்த விருத்திகளை நீக்க வேண்டும். அந்த விருத்திகளோட போகிறத நீக்கணும். நல்ல விருத்திகள் வரட்டும், நம்ம கவனம் அந்த எண்ணங்களோட இல்லாமல் எண்ணங்களை பிரகாசிக்கின்ற அறிவு மேலே இருக்கணும். அதுதான் நமக்கு தியான விஷயம். இங்கே சகுண பிரம்ம தியானம்ங்கிறது ஒரு ரூபத்தை அல்லது ஒரு விஷயத்தை, அது எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். பஞ்சபூதத்தில் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம், இல்லை புறத்தில் இருக்க ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளலாம். எதை பற்றி நம்ம நன்கு அறிந்து கொள்ள விரும்புகிறோமோ அல்லது எதுவாக விரும்புகிறோமோ அதை தியானத்துக்கு எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணால் நமக்கு அதை பற்றி நல்ல அறிவு கிடைக்கும். நமக்கு பிரதானமாக சகுண பிரம்ம உபாசனைங்கிற பொழுது ஒரு தேவத்தை தான், ஒரு தேவத்தை, ஒரு ஈஸ்வர ரூபம், அதை சகுணமாக இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கொண்டு தொடர்ந்து சிந்தனை பண்ணுறோம். அப்போ அந்த சிந்தனையில் என்னது, நாம் எடுத்துக்கொண்ட அந்த ஈஸ்வரன், அந்த இறைவன், அதை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இருக்கணும். அதை குறித்தே தொடர்ந்த சிந்தனை. விநாயகர்னா விநாயகரை கொடுத்த தொடர்ந்த சிந்தனை இருக்கணும். இல்லை சுப்பிரமணியர்னா சுப்பிரமணியரை குறித்தோ அல்லது சிவபெருமானோ மகாவிஷ்ணுவோ எந்த தெய்வ ரூபத்தை எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதே விஷயத்தில் மனது இருக்கணும். மற்ற இரண்டாவது விருத்தி வரக்கூடாது. அதான் முயற்சி. அது நம்ம சங்கல்பமாக தான், தியான முயற்சியாக தான். அது சித்தியாகிற பொழுது அதில் சமாதி அப்படிங்கிறது வருகின்றது. ஆனால் இங்கே நமக்கு அப்படி புறத்தில் ஆப்ஜெக்டாக நமக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம தியானத்தில், ஆத்ம தியானத்தில் எடுத்துக்கொள்வது இல்லை. இங்கே நமக்கு தியான விஷயம் ஆத்மா, நான் என்பது தான். அதனால் இந்த விருத்திகள் எல்லாம் சொரூபத்தை நோக்கியதாக இருக்கணும். இந்த ஆரம்பத்தில் இந்த ஆத்மானாத்ம விவேகம், பஞ்சகோஷ விவேகம், அவஸ்தாத்திரிய விவேகம், இந்த ஸ்தூல சரீரம் நான் அல்ல, அப்படியெல்லாம் நம்ம ஆரம்ப நிலைகளில் ஆத்மா குறித்த ஆத்ம லட்சணங்களை தொடர்ந்து சிந்தனை பண்ணணும். அல்லது ஏதாவது ஒரு பிரக்ரியா எடுத்துக்கொண்டு அந்த பிரக்ரியா முறைப்படி சிந்தனை பண்ணணும். பிரக்ரியானா பஞ்சகோஷ விவேகம், ஆத்மா இந்த அன்னமய கோஷம், இது நான் இல்லை, ஏன்னா அது அன்னத்தினால தோன்றி வளர்ந்தது அப்படின்னு அப்படியோ, இல்லை சரீரத்திரயம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அப்படி தானே இங்கே ஆரம்பித்தார். ஸ்தூல சரீரம் மாம்சமயம், அதனால் அது பஞ்சபூத காரியம், அதனால அது ஜடமானது, அது மாறுபடக்கூடியது. ஆத்மா, அதனால் அது நான் இல்லைன்னா, அதனால் அது நான் இல்லைன்னு நிஷேதம் பண்ணுறோம். அப்புறம் சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கொண்டு அதுவும் அதே மாதிரி பஞ்சபூத காரியம் என்று அதில் என்ன, அதெல்லாம் நான் இல்லைன்னு நிஷேதம் பண்ணணும். காரண சரீரம் அது அவித்யா, அதுவும் அறியப்படுவதாக இருக்கிறதுனால அதுவும் நான் இல்லை. அதுக்கப்புறம் இது முதல்ல இந்த நேத்தின்னு நீக்கிற பொழுது அந்த சரீரங்கள் அனாத்ம விஷயங்கள் இருக்கு. நீக்கினதுக்கு அப்புறம் எந்த ஒரு அறிவு இதெல்லாம் பிரகாசித்து கொண்டிருக்கிறதோ அந்த அறிவு நான்னு, அந்த விருத்தியை பிரகாசிக்கின்ற அறிவு மேல நம்ம கவனத்தை வைக்கிறோம். அப்படி அதை தொடர்ந்து சிந்தனை பண்ற பொழுது இந்த விருத்திகள் விலகி அந்த அறிவு மாத்திரம் இருக்கின்றது. அது நான் என்று சுயமாக அது விளங்குகின்றது. அந்த அறிவு தானாக விளங்குகின்றது. அதனால
அதற்கு விரோதமான விகல்பங்கள் எல்லாம் விளக்கப்பட வேண்டியது, தடுக்கப்பட வேண்டியது. அந்த விருத்தி விஷயங்களோட மனது போய்விடக்கூடாது. அதான் சொல்றார். அதை மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் விவரித்து சொல்லுகின்றார். அடுத்த ஸ்லோகம் 15வது ஸ்லோகம். शक्य सर्वनिरोधेन समाधिर्योगिनां प्रियः ततः शक्तौ क्षणं रुद्धा तदशक्तौ क्षणं रुद्धा श्रद्धालोर्ब्रह्मतात्मनः शक्यः सर्वनिरोधेन समाधिर्योगिनां प्रियः ततः शक्तौ क्षणं रुद्धा श्रद्धालोर्ब्रह्मतात्मनः शक्यः शक्यன முடியும் என்று அர்த்தம். சாதிக்கக்கூடியது, முடியும். சர்வ நிரோதேன யோகினாம் பிரியக சமாதிஹி சக்யக. சர்வ நிரோதேன சர்வ விகல்ப நிரோதேன, எல்லா விகல்பங்களையும் நீக்குவதினால். யோக சித்த விருத்தி நிரோதகான, அந்த சித்தத்தில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களையும் நீக்குவதினால், விஷயங்களை குறித்த சகல எண்ணங்களையும் நீக்கிவிட்டு அந்த எண்ணங்களை பிரகாசிக்கின்ற அறிவின் மேல் கவனத்தை நிறுத்துவதினால். அதான் எந்த அறிவானது எல்லா எண்ணங்களையும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றதோ அந்த அறிவை தியானிக்கின்றோம். அது ஆத்ம தியானம். அந்த அறிவில் மனதை நிறுத்துகின்றோம். அதற்கு விரோதமாக இருக்கின்ற சகல எண்ணங்களையும் நீக்குகின்றோம். அவ்வாறு நீக்குவதால் யோகினாம் பிரியக சமாதிகி சக்கியக, யோகிகளுக்கு பிரியமான சமாதியானது சாதிக்கக்கூடியது. யோகினாம் பிரியகன யோகிக்கு விருப்பமானது, யோக நிலை, யோகத்தில் அதிகமான பிரியம் உடையவர்கள் இதில் சமாதியை அடைய விரும்புகிறார்கள். எப்படி சகுணமாக உபாசனை செய்து அதில் சமாதியை அடைகின்றான். அந்த வேதாத்தியனம் பண்ணி கர்மகாண்டம் உபாசனை அதெல்லாம் நல்லா பழகுனவன் சகுணமாக ஈஸ்வரனை எடுத்துக்கொண்டு பல காலம் அபியாசம் பண்ணி அதில் சமாதி அடைந்து பழக்கம் இருக்கிறவன் அவன் ஏற்கனவே யோகியாக இருக்கிறான். சகுண பிரம்ம உபாசனையில் யோகியாக இருக்கிறான். அப்புறம் வேதாந்தம் படித்து இப்படி ஆத்ம அனாத்ம விவேகம் வந்த பிறகு இதில் யோக அபியாசம் பண்ணணும், இதில் சமாதி அடையணும் நினச்சா எல்லா விருத்திகளையும் நிரோதம் பண்ணிட்டு அந்த ஆத்மாவிலேயே அந்த விருத்திகளை பிரகாசிக்கின்ற அறிவிலேயே நிறுத்துறதுங்கிறது அவர்களுக்கு சாத்தியமானது. ஏற்கனவே நிறைய யோக அபியாசம் பண்ணவங்களுக்கு அது சாத்தியமானது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு இல்லைன்னு அர்த்தம். நம்ம காலம் பயிற்சி பாருன்னா அதில் ஏற்கனவே நிறைய பயிற்சி இருக்கிறவனுக்கு அது எளிதானது, அது சக்கியகங்கிறார். அது அவர்களுக்கு நிலையானது. அதிலேயே நிறுத்துதல் என்பது நிலையானது. அப்படி பயிற்சி இருந்தால் நல்ல கர்மகாண்டம் வேதாத்தியனம்லாம் பண்ணி அதில் உபாசனைகள்லாம் நிறைய சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அந்த உபாசனைகள்லாம் செய்து பழக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது இது வரைக்கும் சகுண பிரம்ம உபாசனையாக பண்ணால் இப்போ நிர்குண பிரம்ம தியானமாக இருக்குது. அதில் சமாதி கைகூடியவர்களுக்கு நிர்குண பிரம்மத்தில் இந்த ஆத்ம தியானத்தில் சமாதி கைகூடுதல் என்பதும் ரொம்ப எளிதானதா ஈஸியானதாக இருக்கும். அதனால் அவர்கள் அதை செய்யலாம். ஆனால் அது செய்து தான் ஆகணுமான்னா அதில் கட்டாயம் இல்லை. அதான் விஷயம். அதை நம்ம புரிந்து கொண்டால் போதும். புரிந்து கொண்டு இதுதான் நான் என்பதில் தெளிவு இருந்தால் கொஞ்ச நாள் அபியாசம் பண்ணாலே அதில் நிஷ்டையானது வந்துடும். அதுக்கப்புறம் மறக்காது அந்த ஞானமானது போகாது. என்ன விவகாரம் இருந்தாலும் நமக்கு அதனால துக்கமானது வராது. அது விவகாரம் தான் அப்படிங்கிற தெளிவானது எப்பொழுதும் இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு நம்ம சமாதி அளவுக்கு போகணுங்கிற கட்டாயம் இல்லை. அது அடுத்த வரியில் சொல்ல போகிறார். அடுத்த வரியில் தான் வருது. அதனால் இது ஒரு கட்டாயமானது என்பது இல்லை. அந்த ஆத்மா நான், அறிவு நான் என்பது புரிந்து கொள்ளுதல் போதுமானது. என்ன
இந்த அறிவு எப்பொழுதும் விகல்பம் இருக்கின்ற பொழுதும் ஆத்மா ஆத்மாவாக தான் இருக்கு. அந்த சைத்தன்யம் ஞானம் ஞானமாகத்தான் இருக்கு. அப்ப நான் அந்த அறிவு சொரூபம், அந்த அறிவு நான் என்பது தெளிவா இருந்தா போதுமானது. அது விருத்தியெல்லாம் நிரோதம் பண்ணாதான் அறிவு தெரியும்னா, ஆரம்ப நிலையில புரிந்து கொள்வதற்காக, அந்த ஸ்பஷ்டமா தெளிவா விளங்குவதற்காக அதுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும். ஒவ்வொரு விருத்தி நீக்கி 2 விருத்திக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மௌனத்துல அந்த அறிவு மாத்திரம் இருக்குன்னு அங்க கவனிச்சா நமக்கு அது புரியும். அதுக்கு புரிந்து கொண்ட பிறகு அந்த கடல் அலை தான் பார்த்தோமே, அப்ப அலைகளுக்குள்ள தண்ணீர் தான் இருக்குன்னு புரிந்து கொண்ட பிறகு அலையை பார்க்கிற பொழுது தண்ணீரை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுக்காக அலையை நீக்கணுமா என்ன? எல்லா அலையும் காலி பண்ணிட்டு தான் தண்ணீரை புரிந்து கொள்ளணுங்கிறது இல்லை. நகைகளை பார்த்தாக்கா ஒரு நகையை என்னன்னு பிரித்து பார்த்து அது இது தங்கம்னு புரிந்து கொண்டா எல்லா நகைகளும் அப்படித்தான். அப்போ எல்லா நகை வடிவங்களையும் அழித்து விட்டு தான் தங்கத்தை பார்க்கணுங்கிறது இல்லை. அது அப்படியே இருக்கிற பொழுதே நாம் அதை தங்கமாக பார்க்க முடியும். பானைகள் ஒரு பானையை உடைச்சு பார்த்தா மண்ணுன எல்லா பானையும் அதுதான். எல்லா பானையும் அதுக்காக உடைக்கணுமா? அது ஒன்று வேண்டியது இல்லையே. அது அப்படியே இருக்கட்டும். அது அப்படியே பானை அப்படியே இருக்கிற பொழுதே பானையை பார்க்கிற பொழுது மண்ணுங்கிற ஞானத்தோட அதை நம்ம பார்க்கிறோம். அவ்வளோதான். இந்த விவேகம் வந்துட்டா போதுமானது. அதே மாதிரி எல்லாம் தான். எல்லா பொருளுமே அப்படி அதனுடைய காரணத்தை பற்றி விவேகம் வந்த பிறகு காரியம் தெரிந்தாலும் நம்ம கவனம் காரணத்தில் இருக்க வேண்டும். காரணத்தை பற்றி விவேகம் இல்லாத பொழுதுதான் காரியத்துக்கு அதிக முக்கியத்துவமானது கொடுக்கின்றோம். அதுலேயே கவனம் இருக்கு. குழந்தையா இருந்து அதுலேயே கவனம் இருக்கு. குழந்தை, சின்ன குழந்தை இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல. அந்த காலத்தில் பிஸ்கட் எப்படி வந்துன்னா குச்சி, அந்த யானை, குருவி, ஒட்டகம் அந்த மாதிரி விலங்குகளாக சின்ன சின்னதாக பிஸ்கட் போட்டிருப்பான். அப்போ எனக்கு அந்த குருவி பிஸ்கெட்டு தான் வேணும்னா அப்போ அது என்ன, பிஸ்கெட் எல்லாம் ஒன்று தான், உள்ளே இருக்கிறது எல்லாம் ஒரே மைதா மாவு தான். கொஞ்சம் நேரம் வச்சு விளையாண்டுட்டு அப்புறம் கடித்து சாப்பிட்றோம். ஆனால் ஆரம்பத்தில் அது வாங்குற பொழுது அதுக்கு அந்த வடிவத்தில் தான் கவனம் இருக்குது. அதில் சண்டை, இதுதான் வேணும், இது வேண்டாம், அது வேணாம், அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை அப்படின்னு. அப்போ அதனால் அது தோற்றம் மற்றும் தெரிகிற பொழுது அதில் கவனம் இருக்கிற பொழுது அதில் விகல்பம் இருக்குது, வேறுபாடு இருக்குது, நல்லது கெட்டது, அழகாக இருக்குது, அழகில்லை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிகின்றது. அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது அங்கதான் ஏற்றத்தாழ்வுகள் வருது. நகை கடைக்கு போய் நகையை தேர்ந்தெடுக்க முடியாம 10 கடை ஏறி இறங்க வேண்டி இருக்கு. என்னது வடிவம் தானே, அவங்க பார்க்கறது அந்த டிசைனு தான். இல்லை துணி கடைக்கு போனால் சேலை கடைக்கு சேலை எடுக்க போனாக்கா அந்த டிசைனு தான், அதை பார்த்து கொண்டே இருக்காங்க. எல்லாம் ஒரே மெட்டீரியல் தான், ஒரே துணி தான், அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. அதனுடைய பயன்பாடும் ஒன்று தான். அதனுடைய பயன்பாடு ஒன்று தான். எந்த சேலை எடுத்து கட்டினாலும் உடம்பு மறைக்க போகுது. அது அதனுடைய வேலை ஒன்று தான். அதனுடைய அந்த அடிப்படை மூலப்பொருளும் ஒன்று தான். ஆனால் கவனம் என்னது, அந்த டிசைனில் இருக்கிற வரைக்கும் அதில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இது நல்லா இல்லை, நல்லா இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம போய்கொண்டு இருக்கு. ஆனால் விவேகம் ஒரு முறை வந்துட்ட அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று தான். ஏதோ ஒன்று வயசான அது மாதிரி இது இல்லை. இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் ஒரு குறிப்பிட்ட வயசானதுக்கப்புறம் போட்டுக்கிறதுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். ஏதோ இருக்கணும், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது வருது. அதனால் அதான் கவனம். அதனால் அது எல்லாத்தையும் துணியில் இருக்கிறதெல்லாம் அது நூல் தானே அப்படின்னு சொல்லி எல்லா நூலையும் பிரித்து, எல்லா துணியில் இருக்க ஒவ்வொரு நூலையாக பிரித்து பார்த்து இது நூலுன்னு பார்க்கணுமா என்ன? ஒரு முறை இது நூலுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது நூல் தான். அது என்ன நூல்? பருத்தியா, பாலிஸ்டரா? பருத்தியாக இருந்தால் நல்லா இருக்கும், பாலிஸ்டராக இருந்தால் கொஞ்சம் வளவலான்னு இருக்கும். அந்த விவேகம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் டிசைன் எப்படி இருந்தால் என்னங்கிறது. அதில் அடிப்படை மூலப்பொருள் ஒரு முறை நம்ம தெளிவாக புரிந்து கொண்ட அதற்கப்புறம் எல்லா காரியங்களையும் நீக்கணுங்கிற அவசியம் இல்லை. காரியத்தை பார்க்கிற பொழுதே அதோட சேர்த்து காரணத்தையும் நம்மால் காண முடியும். இன்னும் சொல்ல போனால் காரணம்தான் சத்தியம்ங்கிற தெளிவு இருக்கிற பொழுது காரியம் நமக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது. காரணத்தை மட்டும் பார்த்துட்டு போய்கொண்டே இருப்போம். அதனால் இப்படி உலகம் அனைத்திற்கும் காரணமாக ஒரே ஆத்மா பிரம்மமானது இருக்கின்றது. அதை புரிந்து கொண்ட பிறகு அதை அவ்வாறே பார்க்கிறோம். விவகாரத்துக்கு தகுந்த மாதிரி அது எப்படி இருக்கோ அப்படி நடந்து கொண்டு போக வேண்டியது. அதற்கு மேலே அதற்கு முக்கியத்துவங்கிறது இல்லை. விவகாரத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்குற பொழுது தான் அது மறக்க முடியாதா, மன்னிக்க முடியாதா, ஜீரணிக்க முடியாதா, எப்படியோ இருக்கு. அதெல்லாம் விவகாரம். அது விதிப்படி வருது போகிறது போகுது. சரீரத்துக்கு என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். நான் சரீரம் அல்ல, நான் மட்டும் இல்லை, இங்கே உலகத்தில் புறத்தில் இருக்கக்கூடிய எந்த சரீரமும் சாஸ்வதமானது அல்ல. அது உண்மை பொருள் அல்ல. உண்மை பொருள் எது உள்ள இருக்கோ அது எப்பொழுதும் மாறாததாக இருக்கின்றது. அது ஒன்றாக இருக்கு. ஏக்கம் பிரம்மன்னு சொன்ன ஒரே பரம்பொருள். அது எல்லா
நாம ரூபங்களுள்ளும் ஒரே மாதிரி இருக்கின்றது, மாறாமல் இருக்கின்றது. நானும் அதுதான், இங்கு எல்லாம் அதுதான். இப்போ அந்த திருஷ்டியோட பார்க்கிற பொழுது இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வெறும் தற்காலிகமானது. அந்த நேரத்தில் அந்த விவகாரத்துக்கு அது அப்படி இருக்கட்டும், அவ்வளோதான். அதற்கு மேலே அதற்கு சத்தியத்துவம் இல்லை. அப்புறம் அந்த மாறுபாடுகள் விகாரங்கள் எல்லாம் அது தற்காலிகமானது, அது உடம்புல ஏற்படக்கூடியது, அதுவும் அதனுடைய இயல்பு. அதனால் இந்த அனாத்மா மாறிக்கொண்டே இருக்கும், அது சவிகாரம். அதனுடைய மாற்றத்தை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. அனாத்மாவோட மாற்றத்தை என்னதான் பண்ணாலும், என்னதான் மேக்கப் போட்டாலும், வயசானது தெரியத்தானே போகுது. என்னதான் மேக்கப் போட்டு பார்த்தாலும், என்னதான் டை அடித்தாலும் அப்புறம் 2 நாளில் வெள்ளையாக வரத்தான் போகுது, திரும்ப அடிக்கணும்னா. அதனால் அதை ஒன்றும் நம்ம டை அடித்து மறைக்கலாம். யம தர்மராஜாட்டிருந்து மறைக்க முடியுமா? அவர் அவர் ரொம்ப இளமையாக இருக்கிறார், முடியெல்லாம் கருகிறன்னு இருக்குது, அதனால் இவர் இன்னும் இளைஞனாக இருக்கிறார், அதனால் கொஞ்சம் நாள் விட்டு வைப்பாரா என்ன? அவரோட கணக்குப்படி அவருக்கு எல்லாம் தெரியும். உண்மை ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. அதனால் புற தோற்றங்கள் அது வரும் போகும் மாறும். அந்த மாற்றத்தை நம்ம எந்த விதத்திலையும் தடுத்து நிறுத்த முடியாது. மாறுபடக்கூடிய அனாத்மாவினுடைய மாறுபாட்டை ஒரு விதத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆத்மா மாறுபடாதது, அதனால் அதை யாரும் எந்த விதத்திலையும் மாறுபடுத்த முடியாது. அதனால் அதை குறித்து கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆத்மா அழிவில்லாதது, மாறுபடாதது. அதனால் அது மாறி போயிருமோ அழிஞ்சு போயிருமோன்னு வருத்தப்பட வேண்டியது இல்லை. அனாத்மாவுடைய மாறுபாட்டையோ அழிவையோ நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் அதில் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, அதில் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன கவலைப்பட்டாலும் நடக்கிறது நடக்கத்தான் போகிற. அத்தனை பகவத்கீதை சொல்கிறார், பகவான் சொல்கிறது அதுதானே. இந்த சரீரங்கள் அழியக்கூடியவை, அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. யுத்தத்தில் நீ கொல்லலைன்னா அந்த பீஷ்மர் சாகாமலாம் இருக்க போகிறாரா என்ன? அவர் எப்படியா இருந்தாலும் சாகத்தான் போகிறார். அதனால் எல்லாம் சரீரம் அனாத்மா அழியக்கூடியது, அதை குறித்து வருத்தப்படுறதுனால அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆத்மா அழிவில்லாதது, ஆகவே அங்கு வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. மா சுச்சகன, அறிஞர்கள் பண்டிதர்கள் அதை குறித்து வருந்துவது இல்லை. அதனால் ஆத்மாவை குறித்து வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை, அனாத்மாவை குறித்து வருந்தி பயன் இல்லை. பயன் இல்லாத ஒரு காரியத்தை ஏன் செய்யணும்? அதான். அதனால் இந்த காரியங்களை மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்களுக்கு நடுவில் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விகல்பங்கள், இதற்கு நடுவில் மாறுபடாத நிர்விகல்பமான ஆத்மா இருக்கின்றது. அது அதை பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. அப்போ அதை புரிந்து கொண்டா நமக்கு அந்த புரிந்து கொண்டது மறக்காமல் உறுதியாக தெளிவாக இருந்தால் போதும். திருட அபரோக்ஷ ஞானம்ங்கிறோம். திருடம், அந்த ஞானமானது திருடம் இல்லாமல் இருந்தால் இந்த வாசனைகளால் சலனம் வரும். அப்போ அந்த ஞானமானது திருடமாகிற வரைக்கும் அபியாசம் பண்ணணும். அந்த ஞானம் ஆத்மானாத்ம விவேகம், கேட்குறோம், புரியுது, ஸ்ரவணம் பண்ணுறோம், மனனம் பண்ணுறோம், சந்தேகம் இல்லாமல் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அந்த ஞானம் மறக்காமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு அபியாசம் பண்ணணும். அதில் ஞான நிஷ்டை அல்லது ஸ்தித பிரஜைன்னு தான் சொல்கிறார். அது வர்ற வரைக்கும், திருடமாகிற வரைக்கும் அபியாசம் பண்ணணும். ஆனால் அப்படியே தான் இருக்கணும் யோகியாக, வேறு எந்த விகாரமும் பண்ணாமல் கண்ணு மூடி சமாதியிலேயோ எங்கேயோ காட்டிலையோ எங்கேயோ இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. அதனால் யோகிகளுக்கு, அதில் பிரியம் இருக்கக்கூடிய யோகிகளுக்கு அதிலே ஆர்வம், சிலருக்கு அப்படி இருக்கும், அந்த உபாதி விசேஷம் அப்படி, அதில் அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் ஏதாவது ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு அதில் ருச்சி இருக்கும். ஏற்கனவே சகுணமாக நிறையா உபாசனை பண்ணவர்களுக்கு இந்த நிர்குண தத்துவத்தை புரிந்து கொண்டு ஆத்மா அந்த போதஸ்வரூபம்னு அதிலேயே மனதை நிறுத்துதல்ங்கிறது சாத்தியம், அது முடியும். அவர்களுக்கு அது பிரியமான சமாதின்னு சொல்கிறாங்க. யோகிகளுக்கு பிரியமான சமாதியானது அது கூடியது, எல்லா விகல்பங்களையும் விரோதம் செய்வதால் பிரியமான சமாதியானது சாதிக்கக்கூடியது. அது இல்லைன்னா அது அடுத்த வரி, தது அசக்தோ, அது அவ்விதம் எல்லா விகல்பங்களையும் தடுக்க முடியாத பட்சம். தது அசக்தோனா அது முடியாத பொழுது அப்படின்னு அர்த்தம். தத் அசக்தோனா அது முடியாத பொழுது. தொடர்ந்து யோகத்திலேயே இருந்து எல்லா விருத்திகளையும் நிரோதம் பண்ண, ஒன்று நமக்கு அதில் அபியாசம் இருக்கணும், இன்னொன்று நேரம் இருக்கணும். அதனால் அப்படி சமாதியிலேயே இருக்கணும்னா முதல்ல வீட்டில் இருக்கக்கூடாது.
சன்னியாசியா எங்கேயோ காட்டில் தனியாக போயிட்டு எந்த ஆசிரமத்தில் கூட இருக்கக்கூடாது. அது வேற வேற சாமியாராக இருந்தாலும் ஆசிரமத்தில் இருந்தாலும் அங்கே சமாதியிலலாம் இருக்க முடியாது. அதனால் எங்கேயோ காட்டில் மலையில் குகையில் தனியாக இருந்தாக்கா வேற ஒன்றும் வேலை இல்லை, அதனால் பேசாமல் தியானம் பண்ணலாம்னு. அதனால் அப்படி பண்ணிட்டு இருக்க முடியும். மற்றபடி எல்லோருக்கும் அது சாத்தியம் இல்லை. அது குடும்பத்தில் சமூகத்துக்குள்ளே இருக்கிற பொழுது அது சாத்தியம் இல்லை. அதனால் புற சூழ்நிலைகளால் சாத்தியம் இல்லாமல் இருக்கும் ஒன்று. அப்புறம் நமக்கு பயிற்சிங்கிறது இருக்குது. யோகாபியாசம் சின்ன வயசுலேருந்து சொன்ன மாதிரி சகுன பிரம்ம உபாசனை பண்ணி அதில் நல்லா பயிற்சி இருக்கிறவர் இதையும் பண்ணலாம். இதையும் பண்ணார். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் குடும்பத்தில் சமூகத்தில் தான் இருந்தார். ஒரு பாட்டு பூஜை பண்ணி கொண்டு இருந்தார். ஆனால் அம்பாள் உபாசனை நல்லா இருந்தது. அதில் அவர் சமாதிக்கு ஈஸியாக போக முடிஞ்சது. பிறகு அந்த தோத்தாபுரி அந்த குரு அவர் வேதாந்தத்தையும் சொன்ன உடனே அதுவும் அவருக்கு ஈஸியாக டக்குன்னு அதுவும் வந்து விட்டது. அவ்வளோதான். ஆனால் சமூகத்தில் இருந்தாலும் அவருக்கு சின்ன வயசுல இருந்து அதற்கான சக்தி, அதற்கான புண்ணியம் இருந்தது, ஈஸ்வர அனுகிரகம் இருந்தது. அதை தவிர வேற எதுலேயும் மனசு போகல். அதனால அது ரொம்ப எளிதாக இருந்தது. சதாசிவ பிரம்மேந்திரால் போன்றவர்களை பார்க்கிறோம். அதனால் நமக்கு அதற்கு ஒரு புண்ணியம் இருக்கணும். ஒன்று புண்ணியம் இருக்கணும், அதில் பயிற்சி இருக்கணும், அப்புறம் அதற்கான சூழ்நிலை இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் சமாதியிலேயே இருக்கலாம், நமக்கும் பிரச்சனை இல்லை, முக்கியமாக மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அதனால் அவர் தியானத்திலேயே இருந்தார்னா அந்த நேரம் வீடு அமைதியாக இருக்கும். அதனால் அவர் தியானத்தில் இருக்கிறது அவருக்கும் நல்லது, வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் நல்லதுன்னா. அதனால் இல்லைன்னா முடியலைன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு சொல்கிறார், தத் அசக்தோ, அவ்விதம் முடியாத பொழுது, எல்லா விகல்பங்களையும் முற்றிலுமாக நீக்கி சமாதியிலேயே இருக்க முடியாத பொழுது, க்ஷணம்னா ஒரு க்ஷணமாவது, ருத்வானா தடுத்துன்னு அர்த்தம். க்ஷணம்னா க்ஷண நேரம். க்ஷண நேரமாவது முதல்ல சொன்னாரே, ஏக்கம் த்வி த்ரீனின்னு, ஒரு க்ஷணம், 2 க்ஷணம், 2 க்ஷணம், 3 க்ஷணம்னா அப்படி சில வினாடிகளாவது, சில வினாடிகளா, மணிக்கணக்கா, வாரக்கணக்கா, மாசக்கணக்கா இருக்க முடியலைனாலும் ஒரு சில க்ஷணமாவது, வினாடிகளாவதுன்னா. அதனால க்ஷணம், ஒரு க்ஷணமாவது ருத்வா தடுத்து, ஸ்ரத்தாலோக ஸ்ரத்தை உடையவர்கள்னு அர்த்தம். அதனால ஸ்ரத்தையுடன் பிரயத்தனம் செய்பவர்களுக்கு. அதனால ஒரு க்ஷண நேரமாவது இந்த விருத்திகளை தடுத்து அந்த போதஸ்வரூபம் ஆத்மா அந்த விருத்திகளை பிரகாசிக்கின்ற அறிவை காண முடிந்தால் அவர்களுக்கு ஆத்மாவிற்கு பிரம்மமாக இருக்கும் தன்மையானது சித்திக்கும். அதில் ஸ்ரத்தாலோகன்னா ஸ்ரத்தை இருப்பவர்களுக்கு. அதில் ஸ்ரத்தையோடு அபியாசம் பண்ணணும், அதாங்க முக்கியம். அதில் ஸ்ரத்தைங்கிற வார்த்தை இந்த ஸ்லோகத்துலேயும் வருது, அடுத்த ஸ்லோகத்துலேயும் வருது. அந்த ஸ்ரத்தையோட இது பயிற்சி பண்ணணும். ஸ்ரத்தையோட சாஸ்திரம் சொன்னது, குரு சொன்னதை காதில் வாங்கி அதை தெளிவாக புரிந்து கொண்டு இது இப்படித்தான் இருக்கு, அதனால் ஆத்மா இங்கே தான் இருக்கு, ஆத்மஸ்வரூபம் சதா விளங்கி கொண்டிருக்கின்றது, அது சாட்சியாக இருக்குங்கிறத முதல்ல சிரவணம் மனனம் பண்ணி தெளிவாக புரிந்து கொண்டு பிறகு ஸ்ரத்தையோட ஒரு க்ஷணம் தியானம் பண்ண உட்காந்து விருத்திகளை, ஒரு விருத்தி இன்னொரு விருத்தி நடுவில் இடைவெளி கொடுத்து அந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியையும் பிரகாசிக்கின்ற அறிவு, அதை கவனிக்கக்கூடியவர்களுக்கு ஆத்மா பிரம்மமாக இருக்கக்கூடிய தன்மை, ஆத்மனக தான் பிரம்மம் என்பது விளங்கும். நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று விளங்கும். நான் நிர்விகல்பமான பிரம்மமாக இருக்கிறேன்கிறது விளங்கும். அதில் மணிக்கணக்கா சமாதியில் இருக்கணுங்கிறது இல்லை, சில வினாடிகளாவது, சில நிமிடங்களாவதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப குறைந்தபட்சமாக வினாடின்னு சொல்லியிருக்கிறார். சில கொஞ்ச நேரமாவது அந்த விருத்திகளை நம்மளால் சாட்சியாக பார்க்க முடிந்தால், விருத்திகளுக்குள்ள இடைவெளி கொடுத்து ஆத்மா அந்த ஒரு போதம் மட்டும் இருக்குன்னு நம்மளால் உணர முடிந்த அது பிரம்மம் அப்படி நான் பிரம்மங்கிற அந்த ஸ்ரவணத்தில் தெரிந்து கொண்ட அகம் பிரம்மாஸ்மிங்கிறது நிஷ்டையாக ஆகும். அதனால் அகம் பிரம்மாஸ்மின்னு கேட்குறோம், புரிந்து கொள்கிறோம். இப்போ தனியாக உட்காந்து நிதித்தியாசனம் பண்ணாக்க சில வினாடிகளாவது விருத்திகள் இல்லாமல் இருந்தால் நான் ஞானஸ்வரூபங்கிறது விளங்கும்.
அந்த ஆத்மா பிரம்மங்கிறதும் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால தான் பிரம்மமாக இருக்கும் தன்மையானது சித்திக்கின்றது. அதனால அந்த ஜீவனுக்கு தான் பிரம்மமாக நிர்விகல்பமான ஏக்கமான பிரம்மமாக இருக்கும் தன்மையானது சித்திக்கின்றது. அதான் ஞான நிஷ்டைன்னு சொல்றோம். அந்த ஞான நிஷ்டையானது கைகூடுகின்றது. அங்க பேரின்பம், அதான் அங்க பேரின்பமானது விளங்குகின்றது. அந்த பேரின்பத்தை ஒரு முறை பார்த்துட்டா அனுபவிச்சுட்டா அப்புறம் விஷய இன்பங்கள்லாம் அல்ப இன்பம்ங்கிறது தெரியும். இந்த சார்பம் இல்லாம எதையும் எதிர்பாராமலே ஒரு மேலான சுகமானது நமக்கு கிடைக்கும். அது நம்மளுடைய சொரூபம்ங்கிறதும் நமக்கு விளங்குகின்றது. அதுக்கப்புறம் விஷயம் இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா அது இல்லாமலே நம்மால சுகமா இருக்க முடியும். ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டகன்னு ஸ்தித பிரஜ லட்சணத்துல முதலாவதான சொல்றாரு. ரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். மனதில் தோன்றுகின்ற எல்லா காமங்களையும் எல்லா விருத்திகளையும் எண்ணங்களையும் அவன் நீக்கி எப்பொழுது நீக்குகிறானோ அப்பொழுது அவன் தன்னில் தானே இன்புற்றிருப்பவனாக இருக்கிறான். இந்த ஆத்மா நான் என்று அவன் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அது பேரின்பமாக இருக்கின்றது. அந்த பேரின்பத்தை ஒரு முறை ருச்சித்து விட்டால் அதுக்கப்புறம் உலக இன்பமெல்லாம் அல்ப இன்பம்ங்கிறது விளங்கும். அதனால அதை நோக்கி மனசு போகாது. விவகாரம் பண்ணும். அப்புறம் சொரூபத்துல மனது இருக்கும். அதுக்கப்புறம் சொரூபானந்தத்துக்கு குறை ஒன்றும் இல்லை. விவகாரம் இருந்தாலும், விவகாரம் இருந்து விவகாரம் நடந்தாலும் அந்த சமாதியில் இருக்கிற அந்த க்ஷணம் மட்டும்தான் பேரின்பம் இருக்குங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் மனசு விருத்திகள் உலக விவகாரங்களை பண்ணி கொண்டு இருந்தாலும் நான் பிரம்மங்கிறதுல சந்தேகம் இல்லை. நான் பிரம்மங்கிறதுல சந்தேகம் இல்லைங்கிறதுனால அந்த ஆனந்தமும் எப்பொழுதும் இருக்கும். எந்த விஷயத்தை குறித்து மனசு சஞ்சலப்படாது, சலனப்படாது, கவலைப்படாது. அப்படியே மனசு சஞ்சலப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் அது மனசு நான் ஆத்மாங்கிற அந்த சாட்சி பாவமானது இருக்கும். அதனால காமமாதிகள் வராது, வந்தாலும் கணத்தில் போம் மனத்தில் பற்றார்னா கேள்வி சொல்ற. காமம் முதலான விருத்திகள் வராது, ஏதோ வாசனையினால இல்லை பிராரப்தத்தினால வந்தாலும் அது கணத்தில் போம் மனத்தில் பற்றார்னா அது நான், அது சத்தியம் அப்படின்னு எனக்கு இது வந்துருச்சுன்னு நினைக்க மாட்டேன். வந்தது மனசுக்கு, இருக்க அனுபவிக்கிறது மனசுக்கு. நான் சாட்சிங்கிற அந்த சாட்சி பாவமானது நீங்காது. அதனால மனசு கல் மாதிரி ஆயிரும். அதனால மனசுன்னு அந்த ஞானமானது கல் மாதிரி திடமா இருக்கும். உலக விஷயங்கள் எதுலேயும் கலக்கம் அடையாது. எந்த கலக்கமும் இல்லாம தெளிவா இருப்பார். அதான் இங்க அதனால இதை அபியாசம் பண்ணணும் என்று சொல்றார். ஸ்ரத்தை முக்கியம். அதனால ஸ்ரத்தாலோகோ, அந்த ஸ்ரத்தையோடு கூடியவர்கள், ஸ்ரத்தையோடு இருப்பவர்களுக்கு, அந்த ஸ்ரத்தையோடு இருக்கிற பொழுதுதான் நமக்கு அந்த சித்தியானது கிடைக்கும். குரு சாஸ்திர வாக்கியத்துல கேட்ட விஷயத்துல குரு உபதேசம் பண்ண விஷயத்த தெளிவா புரிந்து கொண்டு சந்தேகம் இல்லாமல் சிரவணம் மனனத்திற்கு பிறகு சிரவணம் நல்லா பண்ணி அந்த விஷயத்தை நம்ம தெளிவா புரிந்து கொண்ட பிறகு தனிமையா உட்கார்ந்து அபியாசம் பண்ணணும். அந்த அபியாசம் பண்றதுக்கு ஸ்ரத்தையானது ரொம்ப முக்கியம். இவர் என்னமோ சொல்றாரு புரியல, அதனால வேற குருவை பார்க்கலாம்னா. அதனால வேற இதெல்லாம் ஒன்றும் நமக்கு சரியா வராது, இந்த சாஸ்திரமும் வேண்டாம் குருவும் வேண்டாம், வேற ஆளை பார்த்துக்கலான்னாக்கா அப்படியே பார்த்துட்டு மாறி மாறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ அதில் ஸ்ரத்தையானது, ஏன்னா இது ரொம்ப சூக்ஷ்மமானதாக இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் எளிதானது. வேற தியானம்லாம் சொன்னாக்கா ரொம்ப எளிதாக இருக்கும். இந்த ஆத்ம தியானம்ங்கிறது இந்த சாஸ்திரங்களை கேட்கறதுங்கிறதே ரொம்ப கடினமாக இருக்குது. வேற ஏதோ ராமாயணம் மகாபாரத கதை இதை சொன்னாக்கா அதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லை தியானத்திலேயே அந்த கதையெல்லாம் இல்லாமல் அப்படி தியானம் பண்ணு இப்படி தியானம் பண்ணு, இல்லைன்னா பாட்டு போட்டு ஒரு டான்ஸ் ஆடுன்னா, அப்படி நிர்வாண சட்கம் போட்டுட்டு என்னென்ன டான்ஸுனா அப்படி அதெல்லாம் சொன்ன அப்படியெல்லாம் சொல்கிற குருமார்கள் இருக்காங்கல்ல, அது ஈஸியானதாக இருக்குது. அதனால் எல்லாரும் ஒரு டான்ஸ் ஆடுனா அதெல்லாம் அப்படி ஸ்ரத்தை இல்லாத பொழுது அப்படி வருது, அங்கே போகுது. அதில் வேறு எதுலேயோ மனசு போகுது. அது இல்லை, இதுதான் சரியானது என்று புரிந்து கொண்டு அதனால் குரு சாஸ்திர உபதேசத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தையோட தொடர்ந்து பயிற்சி செய்பவர்கள் அதை அடைகிறார்கள். அதனால் க்ஷண நேரமாவது அவர்களுக்கு அந்த சைத்தன்ய ஸ்வரூபமானது விளங்கினால், அதனால் ஸ்பஷ்டாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஸ்பஷ்டமாக தெளிவாக இருக்கிறது விளங்கினால், நான் அறிவு ஸ்வரூபம் என்பது தெள்ள தெளிவாக விளங்கினால், க்ஷண நேரமாவது விளங்கிவிட்டால் அதுக்கப்புறம்
வேற எந்த குழப்பமும் இல்லை, கலக்கமும் இல்லை, சோகமோகம் என்பது இல்லை. அதனால அதையிலேயே சமாதியிலேயே எப்பொழுதும் இருக்கணுங்கிறது இல்லை, அது யோகிகளுக்கு சாத்தியமானதாக இருக்கலாம். அப்படி இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. அதாங்க, அதனால்தான் க்ஷண நேரமாவதுன்னு அது தனியாக சொல்லி இருக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 16. ஸ்ரத்தாலுர் பிரம்மதாம் ஸ்வஸ்ய சிந்தயேத் புத்திவிருத்திபிஹ வாக்யவிருத்யா யதா சக்தி ஞாத்வாதாப்யஸ்யதாம் சதா. பெரிய வார்த்தை, திரும்ப படிப்போம். ஸ்ரத்தாலுர் பிரம்மதாம் ஸ்வஸ்ய சிந்தயேத் புத்திவிருத்திபிஹ வாக்யவிருத்யா யதா சக்தி ஞாத்வாதாப்யஸ்யதாம் சதா. ஞாத்வா அத்தியாபியஸ்யதாம் சதா. ஆமா, அபியஸ்யதாம், அத்தா சதா அபியஸ்யதாம் அப்படி வார்த்தை இருக்கு. அபியஸ்யதாம்ங்கிறது ஒரு வார்த்தை, அதற்கு முன்னாடி அத்தான்னு இருக்கு. அத்தா, அத்தான நன்றாகன்னு அர்த்தம். அத்தா அபியஸ்யதாம், அது சேர்க்கிற பொழுது அத்தாபியஸ்யதாம் அர்த்தம். அத்தியாபியஸ்யதாம் சதா, சதான எப்பொழுதும். ஸ்ரத்தாலுகு, ஸ்ரத்தாலுகுங்கிறது பேர். யாரு? ஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு ஸ்ரத்தாலுகுன்னு பேர். ஸ்ரத்தாலுகு, ஸ்ரத்தை உடையவன் அப்படிங்கிற அர்த்தம். ஸ்ரத்தை உடையவன், அவனுக்கு ஸ்ரத்தாலுகு. இப்போ இந்த குரு சாஸ்திர வாக்கியத்தில், இந்த உபதேசத்தில் ஸ்ரத்தை உடையவர்கள் உபனிஷத்தை கேட்கிறார். உபனிஷத்தை மையமாக கொண்ட இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை சொல்லுகின்ற கிரந்தங்களை குரு மூலமாக கேட்கின்றார். கேட்டு அதில் பரிபூர்ண ஸ்ரத்தை உடையவர். ஸ்வஸ்ய பிரம்மதாம் புத்தி விருத்திபிஹி வாக்கிய விருத்தியா யதாசக்தி சிந்தையேத். அப்படி கேட்டவர், ஸ்ரவணம் செய்தவர், ஸ்ரத்தையோடு ஸ்ரவணம் செய்தவர், ஸ்ரத்தா பக்தியோடு ஸ்ரவணம் செய்து அறிந்து கொண்டவர் என்ன பண்ணணும்? ஸ்வஸ்ய பிரம்மதாம் புத்தி விருத்திபிஹி, தன்னுடைய, ஸ்வஸ்யன தன்னுடைய, ஸ்வஸ்ய தன்னுடைய, பிரம்மதாம், பிரம்மதாம்னா பிரம்மமாக இருக்கும் தன்மையை, நிர்விகல்ப பிரம்மமாக இருக்கும் தன்மையை, ஆத்மாவாக இருக்கும் தன்மையை, அல்லது சர்வ சாட்சியாக இருக்கும் தன்மையை, அறிவு சொரூபமாக ஞான சொரூபமாக இருக்கக்கூடிய தன்னுடைய யதார்த்தமான தன்மையை, தன்னுடைய யதார்த்தத்தை பற்றி, அதை பற்றி புத்தி விருத்திபிகி வாக்கிய விருத்தியா சிந்தையேத், தன்னுடைய புத்தி விருத்திகளால், தன்னுடைய மனசுனால, தன்னுடைய விவேகத்தினால அதை சிந்தனை பண்ணணும். அது மனனம். கேட்கிறார், கேட்டு புரிந்து கொள்ளுகிறார். எதை பற்றி கேட்கிறார்? தன்னை பற்றி கேட்கிறார். ஆத்மாவை பற்றி, பிரம்மத்தை பற்றி கேட்கிறார். ஆத்மா அனாத்ம விவேகம் குரு வாயிலாக செய்கின்றார், சிரவணம். அதுக்கப்புறம் கேட்ட விஷயத்தை சிந்தனை பண்றார். அதான் புத்தி விருத்தி பிகினா, மன எண்ணங்களால், அறிவார்ந்த சிந்தனையினால், யுக்தியுடன் கூடிய சிந்தனையினால். அதுக்கப்புறம் அது தனியாக உட்காந்து சிந்தனை பண்ணணும், யோசனை பண்ணணும். அதுக்கு மனனம்னு பேர். ஏன்னா அப்படி சிந்தனை பண்ணுற பொழுது தான் நமக்கு அது புரியும். அதில் புரியலைன்னா என்ன சந்தேகம் இருக்குங்கிறது வரும். என்னெல்லாம் நமக்கு புரியலை, சந்தேகம் இருந்தால், யோசிக்கிற பொழுது சந்தேகம் வருது, அதை குருவிடம் கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதனால் நாம் அதை சிந்தனை வெறுமனே கேட்டோம்னா, வெறுமனே கேட்டாச்சு போதாது, அதை ஆராய்ந்து யோசித்து பார்த்து இதெல்லாம் சரிதானே அப்படின்னு சொல்லி சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் புத்தி விருத்தி, தன்னுடைய பிரம்மமாக இருக்கும் தன்மையை, தன்னுடைய ஆத்மாவாக, நான் ஆத்மாவாக இருக்கிறேன் என்று குரு உபதேசித்த அந்த விஷயத்தை தன்னுடைய அறிவினால், பகுத்தறிவினால், விவேகத்தினால் சிந்தித்து, அதனால் அதனுடைய உதவியினாலும் சிந்தித்து, அதுக்கப்புறம் என்னது? வாக்கிய விருத்தியான மகா வாக்கியங்களுடைய
சாஸ்திரத்தினுடைய உதவியினோடும். அதனால் சிந்தனை பண்ணுறது தானாக சிந்தனை பண்ணல, சாஸ்திரம் என்ன சொன்னதோ அதை ஒட்டி சிந்தனை பண்ணணும். அதனால் சிந்தனையும் யுக்திபூர்வமாக இருக்கணும், அது குயுக்தியாக இருக்கக்கூடாது, சுயுக்தியாக நல்ல யுக்தியாக இருக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை ஒட்டி சிந்தனை பண்ணணும், தான் சிந்தனை பண்ணணும். அந்த சிந்தனை சாஸ்திரத்தை ஒட்டியதாக இருக்கணும், குரு சொன்னதை ஒட்டியதாக இருக்கணும். அதனால் வாக்கிய விருத்தியான உபனிஷத்துக்களில் இருக்கக்கூடிய மகா வாக்கியங்களின் தாத்பரியத்தை அனுசரித்து, அல்லது இங்கே வாக்கிய விருத்தின்னு அவரே நூல் பண்ணி இருக்கிறார், ஆனால் நான் சொன்ன முறைப்படினா இந்த வாக்கிய விருத்தியில் நான் சொன்ன இந்த முறைப்படி ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், அப்புறம் ஆத்மா, அதற்கு வேறான ஆத்மா, அந்த கரணத்தில் பிரதிபிம்பத்தை சிதாபாசன், அது கர்த்தானா, இப்படியெல்லாம் தொடங்கி அழகாக அந்த விவேகம் பண்ணியிருக்கிற அந்த விவேகம் சொல்லியிருக்கிறார். இந்த முறைப்படி, இந்த நூலில் சொன்ன முறைப்படி அதை ஒட்டி தான் சிந்தனை பண்ணணும். அதான் ஒன்று சிந்தனை பண்ணணும், சிந்தனை பண்ணுறது சாஸ்திரத்தை ஒட்டினதாக இருக்கணும். ஆனால் வாக்கிய விருத்திங்கிறத இந்த நூலை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது உபனிஷத்தினுடைய மகா வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ சாஸ்திரத்தை உபனிஷத்துக்களை ஒட்டி சிந்தனை செய்ய வேண்டும். அதை வெறும் கேட்டால் மட்டும் போதாது, கேட்கறது சிரவணம், அதுக்கப்புறம் மனனம்ங்கிறது அதை ரூம் போட்டு உட்காந்து யோசிக்கிறது, அதான் மனனம். தனியாக உட்காந்து யோசிக்கிறது. ரூம் போட்டுன்னா என்னது, மற்ற வேறு விவகாரங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு தனியாக அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து யோசனை பண்ணணும். குவாலிட்டி டைம் கொடுத்து, அதுக்கு தான் கேம்புக்கு வர்றது. குவாலிட்டி டைம் கொடுத்து யோசனை பண்ணுறதுக்கு இங்கே நேரம் இருக்குல்ல. வீட்டில் இருந்தால் வேறு விவகாரங்கள் அது இதுன்னு போய்கொண்டே இருக்கும். ஆன்லைனில் கிளாஸ் கேட்டால் 1 மணி நேரம் கேட்டுட்டு முடிஞ்ச உடனே அடுத்த விவகாரம். அது ஆன்லைனில் கிளாஸ் கேட்குற பொழுது அதை விட வசதியாக இருக்குது, வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், விவகாரம் அவர் பாட்டுக்கு குரு பாட்டுக்கு அவர் பேசிக்கிட்டு இருப்பார், அங்கே அது பாட்டுக்கு வேறு விவகாரம் நடக்கும்னா. ஏன்னா ஆடியோவும் மியூட் பண்ணியாச்சு, வீடியோவும் மியூட் பண்ணியாச்சு. அதனால் அந்த பக்கம் என்ன நடக்குதுங்கிறது அவர் குருவுக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம், இவர் பாட்டுக்கு வேறு வேலை பண்ணுவாருன்னா. அப்படி சிரவணமே அப்படி போச்சுன்னா மனநம் எங்கே நடக்கும்? அப்படியெல்லாம் இல்லாமல் சிரவணத்தையும் ஸ்ரத்தையோட பண்ணணும், மனநத்தையும் ஸ்ரத்தையோட. அப்போ அதுக்கு தனியாக கேட்கறதுக்குன்னு ஒரு நேரம் கொடுக்குற மாதிரி, கேட்ட பாடத்தை திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும். அதை திரும்ப பார்த்து எழுதுனா, குறிப்பு எடுத்து வச்சு திரும்ப அந்த டெக்ஸ்ட்டை எடுத்து திரும்ப ஒரு முறை ரெக்கார்ட் பண்ணி இருந்தால் திரும்ப அதை போட்டு கேட்டு பார்த்து நாம் அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். ஸ்கூல் பாடமே அப்படி தான் படிக்கணும். உள்ள பாடம் கேட்டு வர்றோம், வீட்டுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் குருட்டா போக்கில் மனப்பாடம் பண்ணுறது இல்லாமல் என்ன சொல்லி கொடுத்தாங்கங்கிறத யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்தா பாடம் முடியும். டீச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னு அவன் உட்காந்து அந்த பாடத்தை திரும்ப எடுத்து அவருக்கு படித்து பார்த்து அதுக்கு எப்படி விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு சிந்தனை பண்ணால் பாடம் புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் அதில் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் எழுத முடியும். ஆனால் பாடத்தை புரிஞ்சிக்காமலே பதில் எழுத முயற்சி பண்ணுறான். ஏன்னா அவங்களே நடத்துறது இல்லை, அவங்க நடத்தினா தானே இவனுக்கு புரியும். அவங்க புக்கை வாசித்து விட்டு இந்த கேள்விக்கு இந்த பதில் இதுவெல்லாம் மனப்பாடம் பண்ணிடு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அது கஷ்டப்படுறான். அதனால தான் பசங்க குருட்டு மனப்பாடம் பண்ணுறது கஷ்டப்படுறான். அது என்ன விஷயங்கிறத அந்த பாடத்தை தெளிவாக சொல்லிட்டேன், அவன் அதை கேட்டுட்டு வீட்லேயும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணானா, அதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணானா, சந்தேகம் வரும், அடுத்த நாள் டீச்சர்கிட்ட ஸ்கூலில் போய் கேட்கலாம், கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டானா அதுக்கப்புறம் அவன் எப்படி மாற்றி கேள்வி கேட்டாலும் சரியாக பதில் எழுத முடியும். அதே தான் இங்கே வேதாந்தத்துலேயும் கேட்குறோம், அதுக்கப்புறம் தனியாக நம்ம அதுக்கு யோசனை பண்ணுறதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும். இந்த குறிப்புகளெல்லாம் திரும்ப பார்த்து அதை சிந்தனை பண்ணணும், அது மனனம். ஆனால் அந்த சிந்தனை சாஸ்திரத்தை ஒட்டுனதாக இருக்கணும். ரெண்டுமே, சாஸ்திரமும் இருக்கணும், சாஸ்திரத்தை ஒட்டுன சிந்தனை இருக்கணும். சிந்தனை இல்லாமல் சாஸ்திரம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, சாஸ்திரம் இல்லாமல் வெறும் சிந்தனை மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. நாஸ்திகன் அப்படித்தான் இருக்குது, அவனுக்கு சிந்தனை இருக்குது ஆனால் முறையான சாஸ்திரம் இல்லை, முறையான குருவோட வழிகாட்டுதல் இல்லை. அவன் யோசனை பண்ணுறான், யோசனை பண்ணி தானே பக்கமாக புக்கு எழுதுகிறான். பல புக்கு நாஸ்திகமாக எண்ணற்ற புக்கை எழுதுகிறான், ஆனால் அது வெறுமனே அவனுடைய புத்தி கபோல கல்பிதமாக இருக்குது. அவனுடைய புத்தி கல்பிதமாக இருக்கே இல்லையே, அதற்கு ஒரு பிரமாணம்ங்கிறது இல்லை. அவனுக்கு மனசுக்கு தோன்றதெல்லாம் எழுதி வைக்கிறான், அவன் ஒரு மாதிரி யோசனை பண்ணுறான், அவனாக 10 புக்கை படிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வர்றான். இப்போ சம்பிரதாயமான அந்த முறையான சாஸ்திரங்களை, பிரமாணமான சாஸ்திரங்களை அவன் படிக்கிறது இல்லை, அது குரு மூலமாக கேட்கறது இல்லை. அப்போ அங்கே சிந்தனை மட்டும் இருக்குது. அதனால் அந்த சிந்தனை தவறானதாக, அறகுறையானதா அல்லது எதிரானதாக, நெகட்டிவானதாக இருக்கின்றது. அதனால் சிந்தனை மட்டும் போதாது,
சாஸ்திரம் இருக்கணும், அல்லது சாஸ்திரம் மட்டும் போதாது, சிந்தனை இருக்கணும். வெறும் சாஸ்திரம் மட்டும் சிந்தனை இல்லைன்னா அது குருட்டு மனப்பாடம், ஸ்கூல் பாடம் மாதிரி ஆயிரும். காலேஜில் எல்லாம் பிலாசபின்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கிறான்ல, அதனால அதுவும் இருக்கு. பல சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி ஸ்கூலில் இது ஃபிலாசபின்னு அதுவும் அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லா ஃபிலாசபியும் படிக்கிறான். அவன் அந்த ப்ரொஃபஸரும் அத்வைதத்தை சொல்லுவார், அது 10 ஸ்டூடெண்ட்ஸும் கேட்பான். அவருக்கு அத்வைதம் தெரியாது, அவனுக்கும் புரியாது. சொல்கிறவரும் அது அத்வைதத்தை ஒரு கிளாஸாக எடுத்துகிட்டு போயிடுறார் ப்ரொஃபஸரு, கேட்கிறவனும் அப்படியே கேட்டு போயிடுறான்னா அப்போ அது பிரயோஜனம் இல்லை. அப்போ சாஸ்திரம் இருக்குது, அங்கே சிந்தனைங்கிறது இல்லை, ஆராய்ச்சிங்கிறது இல்லை, ரெண்டும் சேரணும். அதுதான் இங்கே சொல்கிறார். ஆனால் ஸ்வஸ்ய பிரம்மதாம் புத்தி விருத்தி பிகி, தன்னுடைய பிரம்மமாய் இருக்கும் தன்மையை, தன்னுடைய யதார்த்த சொரூபத்தை தன்னுடைய விவேகத்தினாலும் வாக்கிய விருத்தியா சாஸ்திரங்களுடைய உதவியினாலும் அதை அனுசரித்தும் யதாசக்தி சிந்தையே, அதனால சிந்தையே தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அவன் சிந்தனை செய்ய வேண்டும். அதை யோசனை பண்ணணும். யோசனை பண்ணால் அவனுக்கு என்ன சக்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். அதில் ஒன்றும் தவறு இல்லை. அவன் யோசனை செய்ய வேண்டும். எப்படியெல்லாம் யதாசக்தினா எப்படியெல்லாம் முடியுமோ அவன் அதை அப்படி சிந்தனை செய்ய வேண்டும், அபியாசம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் என்னது, அப்படி சிந்தனை செய்து ஞாத்வானா அறிந்து கொண்டு, அதை சிந்தனை செய்து சரியாக அறிந்து கொண்டு, ஸ்ரவணம் மனம் பண்ணி சந்தேகம் இல்லாமல் அதை தெரிந்து கொண்டு. அதனால் ஐயம் திரிபு அரண, சந்தேகம் திரிபு தவறான புரிதல் இல்லாமல், சந்தேகமும் இருக்கக்கூடாது சப்ஜெக்டில். அதில் சந்தேகம் அறகுற அறிவும் இருக்கக்கூடாது, தவறான அறிவும் இருக்கக்கூடாது. சிந்தனை பண்ணி தப்பாக புரிஞ்சுக்குவான். ஆனால் தவறான புரிதலும் இருக்கக்கூடாது, அரைகுறையான புரிதலும் இருக்கக்கூடாது. ஆனால் கற்க கசடரான, சந்தேகம் இல்லாமல் தெளிவாக புரிந்து கொள்ளுதல், தவறான புரிதல் இல்லாமல் தெளிவாக புரிந்து கொள்ளுதல். அப்படி அறிந்து கொண்ட பிறகு அதுக்கப்புறம் அத்தான நன்றாக அப்படின்னு அர்த்தம். அபியஸ்யதாம், அபியஸ்யதாம், அத்தாபியஸ்யதாம்னு இருக்கு. அபியஸ்யதாம்னா அபியாசம் செய்ய வேண்டும். கடைசி வார்த்தை சதானா, எப்பொழுதும் அதை சிந்தனை பண்ணணும். அப்படின்னா அது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்பொழுதும் அந்த கேட்ட விஷயத்தை இன்னும் நல்லா ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்வதற்காக அது மனதில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், சதா எப்பொழுதும். அதனால் ஸ்ரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், அபியாசம் நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனம்ங்கிறத அபியாசம்ங்கிறது உட்காந்து ஒரு இடத்துல தனியாக உட்காந்து கண்ணை மூடி அப்படித்தான் பண்ணணும்னு இல்லை, அப்படியும் பண்ணலாம். அதை திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணுறதுங்கிறதா நிதித்தியாசனம். திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் சிந்தனை பண்ணுறதுங்கிறத நிதித்தியாசனம். அதனால் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறேன். நிதித்தியாசனத்துக்கு லட்சணம் அழகாக அடுத்த ஸ்லோகத்தில் வருது. அதனால் அபியாசம் பண்ணுறதுங்கிறது திரும்ப திரும்ப கேட்கறது கூட அபியாசம்தான். அதே பாடத்தை மீண்டும் மீண்டும் கேட்கறது அல்லது பல நூல்களை திரும்ப திரும்ப கேட்கறதோ அபியாசம்தான். மனசு எப்பொழுதும் அதில் இருக்கணும். அதனால் அதே சிந்தனையில் இருக்கிறதுக்கு நம்ம வாக்கிங் போகிற போது கேட்கலாம், ஒரு பாடம் கேட்டுக்கிட்டே வாக்கிங் போகலாம், இல்லது அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே வாக்கிங் போகலாம், இல்லை வீட்டில் சமையல் பண்ணுற போது சிந்தனை பண்ணிக்கிட்டே சமையல் பண்ணலாம், இல்லை வேறு டிவி பார்த்துக்கிட்டே சிந்தனை பண்ணலான்னு அது பண்ண முடியாது. அதனால் டிவியில் சீரியல் பார்த்துக்கிட்டே சிந்தனை பண்ணலாம்னா அது பண்ண முடியாது. சமையல் பண்ணிக்கிட்டே வேணால் சிந்தனை பண்ணலாம், இல்லை வாக்கிங் போயிட்டு சிந்தனை பண்ணலாம், வேறு யோகாசனம் பண்ணுற பொழுது கேட்கலாம். இதை கேட்டுக்கொண்டு சிந்தனை பண்ணிக்கிட்டு மனசு அதிலேயே இருக்கணும். அதுதான் அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏஜனா பர்யுபாசத்தேன்னு பகவத்கீதையில் சொல்கிறாரு. வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல், வேற எந்த யோசனையும் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அதே சிந்தனையில் யார் இருக்கிறானோ, அதனால் அது அதான் நிதித்தியாசனம். அதுக்கு அபியாசம்னு பேர். அது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எதை சிந்தனை பண்ணணும், தன்னுடைய பிரம்மமாய் இருக்கும் தன்மையை பற்றி. அது முதல் வரியில் சொல்லிட்டார். சொசிய பிரம்மதாம்னா, தன்னுடைய பிரம்மத்தன்மையை, தன்னுடைய தான் பிரம்மமாக இருக்கும் தன்மையை, தான் பூர்ணமானவனாக இருக்கும் தன்மையை, தான் நித்திய சுத்த முக்த சச்சிதானந்த சொரூபமாக இருக்கக்கூடிய தன்னுடைய யதார்த்த தன்மையை அவன் எப்பொழுதும் சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை செய்து கொண்டே இருந்தால் காலப்போக்கில் ஜீவன் முக்தனாக ஆக்கி விடுவான். அந்த ஞானத்தில் எப்போ நிஷ்டை வருதோ அந்த ஞான நிஷ்டை ஆயிரும்.
அபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்னாகும், அதில் நிஷ்டையானது வந்துவிடும். அது என்னது, மறக்காமல் இருக்கும். அதுக்கு மேலே அது மறக்காது, உறுதியான ஞானமாக ஆகிவிடும், திருட அபரோக்ஷ ஞானமாக ஆகிவிடும். அதுக்கப்புறம் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நீ யாருன்னா அகம் பிரம்மாஸ்மிமா. அதனால் நான் மனிதனோ இல்லை வேற ஏதோ பேரோ சொல்லாமல் நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிறது சொன்னாக்க பிரம்மனிஷ்டன் ஆயிட்டான்னு அர்த்தம், ஜீவன் முக்தனாக ஆகிவிட்டான் என்ற அர்த்தம். அது அடுத்த பாட்டில் சொல்ல போகிறேன். அதாவது அடுத்த 2 மந்திரம் இருக்குது, நாளைக்கு இன்னும் ஒரு கிளாஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்குவோம். அதனால் அடுத்த மந்திரத்தில் அடுத்த ஸ்லோகத்தில் நிதித்தியாசன லட்சணத்தை சொல்கிறார். அதனால் சதா அபியாசியத்தை நீங்கள் சொல்லிட்டாரே, அபியசியதாம் நீங்கள் சொல்லிட்டார், எப்பொழுதும் அபியாசம் செய்ய வேண்டும். அந்த அபியாசம் பண்ணுறதுக்கு நிதித்தியாசனம்னு பேர். அதற்கு லட்சணம் அழகாக அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுது. அதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனமானது சொல்லப்படுகின்றது. அதை நம்ம நாளைக்கு காலையில் பார்த்து நிறைவு செய்வோம். அதனால் காலையில் 9:30 10:30 அந்த நாளை காலை வகுப்பில் நிறைவு பண்ணலாம். 10:30 மணிக்கு நிறைவு நிகழ்ச்சி வச்சு முடிச்சிடலாம். 11 12 ராமநவமி பூஜை இருக்குது வித்யாபீடத்தில். 11 12 பூஜை இருக்கும். அதற்கு முன்னாடி நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். பூஜை முடிச்சுட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மத்தியானம் உணவு எடுத்துக்கொண்டு கேம்ப்பு முடிஞ்சிடும். அதோட கேம்ப்பு முடிஞ்சிடும். அதனால் இன்னொரு வகுப்பு நாளை காலையில் 9:30 மணிக்கு பார்க்கலாம். அது இருக்குது, அது பண்ணலாம். இல்லை சண்டே இல்லை, அது அவங்க கிளாஸ் 7:15 இருக்குது, நம்ம 6:30 பண்ணலாம். நார்மல் டைம் தான். ஏன்னா முன்னாடி பண்ணணும்னா 6:15 வச்சுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதாவது 7:15 8:15 வரைக்கும் அந்த யோகா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். அது அவங்க கிளாஸ். அது 7:15 வருவாங்க. நம்ம 6:00 7 மணி வரைக்கும் தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அந்த யோகா நடக்கிறது ஒரு பக்கம் நடக்கும், கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸு இங்கே கிளாஸ்க்கு வருவாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய தர்மத்தை பற்றி அடிப்படையாக தர்ம விஷயங்கள், முக்கியமாக சனாதன தர்மம்னு செய்வ கோயில் வழிபாட்டு முறைகள், பூஜா விஷயங்கள்னு தர்ம விஷயங்கள், பக்தி சார்ந்த தர்மம் சார்ந்த விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் அது 7:15 8:15 ஒரு கிளாஸு அந்த யோகா ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்குது. நம்ம அது கேட்குறதுனாலும் கேட்கலாம், இல்லை யோகாவுக்கு போகிறதுனாலும் போகலாம். நம்ம தியான இது கிளாஸ் 6:15 6:30 7:30 மெடிடேஷன் கிளாஸ் எப்பயும் போல் வச்சு 6:30 7:30 தியான கிளாஸு எப்பயும் போல் நாளைக்கு. இல்லை இப்போ 6:30 7 6:30 7 அப்புறம் 7:15 8:15 ஒரு வகுப்பு உண்டு. அது அவங்களுக்கான வகுப்பு, அதை அட்டன் பண்ணலாம் அல்லது யோகாவுக்கு போகலாம், உங்கள் சாய்ஸு. அது பொதுவாக ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. நம்ம தர்மம் தான், ஹிந்து தர்மம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கோயில் வழிபாட்டு முறைகள், கோயிலுடைய அமைப்பு, அந்த தத்துவ விஷயங்கள் அதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறது. அது பார்க்கலாம். சரி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्।